சரியான மூக்கோட 2022 இதே சேனலில் வந்து அப்போ நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டு வராதுன்னு இதே மாதிரி எம்கசி கால் பண்ணி கேட்டு அதை வித் ஆடியோ ப்ரூஃபோட வந்து வீடியோ போட்டவன் தான் நான். அப்பையும் பாருங்கள் செகண்ட் லிஸ்ட்டு வந்துச்சு, ஏன் தேர்ட் லிஸ்ட்டு வந்துச்சு, ஃபைனலாக ஃபோர்த்து லிஸ்ட்டு கூட வந்துச்சு. அதில் சில நபர்கள் வந்திருந்தாங்க, ஃபோர்த்து லிஸ்ட்டு கூட வந்திருந்தாங்க, ஒரு 4-5 பேத்துக்கு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கீழமை நீதிமன்ற இந்த வாட்ச்மேன் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் அதான் மசாஜ் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஓஏ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்கல, செகண்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க எம்கசி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனல் வைஸ் கண்டக்ட் பண்ணாமல் இப்போ இதில் வந்து செலக்ட் ஆன பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடிட்டோரியம் பில்டிங்கில் வைக்கிறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்லேயே வைக்கிறாங்க. ஓகேங்களா, அங்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே போகிறாப்புல இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த டேட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செப்டம்பர் 15 to 17 வரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நடத்துகிறாங்க. செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் செஷன் தான் 9:30 AM போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 206 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி உள்ளவங்க தான், விழுப்புரம், விருத்தாச்சலம், இந்த மாதிரி வெள்ளூர், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான் 206 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த டேட்டில் போகிறவங்க. ஓகேங்களா, அதாவது செப்டம்பர் 15 இந்த 206 நபர்கள் வந்து சிவிக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன், இதை பாருங்களேன். ஜூலை 14 18 வரை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு பிஃபோராக ஒரு சிவி நடத்துனாங்க பார்த்தீங்களா, ஜோனல் வைஸ் கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த சிவி எப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த எஸ்எம்எஸ் சரியாக ரிசீவ் ஆகலையோ அந்த கேண்டிடேட்ஸுமே இந்த சிவியில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. ஆப்சன்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல செய்தி. யார் யாரெல்லாம் அந்த டேட்டில் ஆப்சண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமைஞ்சு போச்சு. இப்போ எங்கே போவாங்க, சென்னையில் இப்போ நடக்கிற இந்த செப்டம்பர் மந்த்தில் நடக்கக்கூடிய இந்த சிவிக்கு போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல செய்தியாக போச்சு. இப்போ இந்த ஜோனல் வைஸ் அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஆப்சன்டீஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, கவலைப்பட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பாக இருக்கும். போட்டு பொல்லாத பாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் போட்டு இப்படி இழுவையாக போயிட்டு இருக்குது, சவ்வாக போட்டு இழுக்கிறாங்க வச்சுக்கிட்டு. அடுத்து பாருங்களேன், 16 அன்னைக்கு இந்த 9:30 AM செஷனில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 243 பேர் இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தமிழ்நாடு ஓவரால் டிஸ்ட்ரிக்டில் இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 243 பேர் அந்த தேதியில் போகிறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக செப்டம்பர் 17 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 206 பேர் போகிறாங்க. மொத்தம் இந்த 3 நாள் நடக்குது பார்த்தீங்களா அந்த சிவியில். சரி, ஓகே. ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஜோனல் வைஸ் நடத்தினப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் முன்னாலே கொடுத்துருக்கலாம், பிஃபோராக கொடுத்துருக்கலாம். கால் பண்ணி பேசினப்போ கூட இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு வரலை, அதனால் செகண்ட் லிஸ்ட்லாம் அப்படி ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னவங்க. பட் இப்படி விட்டுருக்காங்க. எதுவும் வேக்கன்சி எதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை இவ்வளோ ஆப்சன்டீஸாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க, ஆப்சன்டீஸ் ரொம்பன்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுறாங்களா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தர்றாங்க. இப்படியே வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறலாம் வித்தியாசமாக இருக்குது. வேக்கன்சி எது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதான்னு தெரியலை, ஏன்னா திரும்ப இந்த லிஸ்ட்டை போட்டு கூப்பிடுறாங்க. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், செப்டம்பர் மாதம் உங்கள் ப்ராக்டிக்கல் வைக்க போகிறதில்ல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா செப்டம்பர் 14 to 17 சிவி, அங்கிட்டு ஒரு 10 நாளே இவங்க வந்து ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு உங்கள் ஒருத்தர் கிடையாது. அதனால் ப்ராக்டிக்கல் வந்து அக்டோபர் மாதம் தான் போகும் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிளியர் கட்டாக இன்றைக்கி தெரிஞ்சிருக்குது. பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதான் புரிஞ்சுக்க முடியுது.